தொழிலாளர்கள் சங்க தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரை போலீஸ் தேடிட்டு வர்றதும், அந்த போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போய் அவரை கொண்டுறதும், அது தெரிந்த பிறகு அந்த பையனே, அந்த தொழிலாளர் சங்கத்துடைய பையனே வந்து உடனே அந்த போலீஸை திருப்பி கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறார். தப்பிச்சு போனோடனே பாம்பே போகிறாரு அப்படின்னா, அங்கேருந்து எப்பவுமே தூத்துக்குடியிலேருந்து பம்பாய்க்கு ஒரு ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அது மாதிரி இருக்குது. தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்லேருந்து கிராஸ் பண்ணி பம்பாய் வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகும் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த பாம்பேக்கு ட்ரெயின் ஏறி போகிற ஒரு பையன் அவனோட தன்னோட லைஃப் எப்படி மாறுது, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கலந்து அவர் என்ன ஆகிறார் அப்படிங்கிறதா. அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக பம்பாயில் இருக்கக்கூடிய வரதராஜ முதலியார் அப்படிங்கிறவரை பற்றின ஒரு கதை தான் இது. அவரை வந்து தழுவி அதெல்லாம் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது என்னன்னா, இப்போ கமல் சார் வந்து மணிரத்னமோட ஃபர்ஸ்ட் படம் அப்படி நடிக்கும்போது இப்போ ஒவ்வொரு சீனும் வந்து மணிரத்னம் சார் வந்து எப்படின்னா நடிப்பு சொல்லித்தர மாட்டார். ஆனால் நடிப்பு சொல்லித்தரதை விட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அப்புறம் நடிச்சு காட்டுவார். நடிச்சு காட்டு அந்த கேரக்டர் நீங்க எப்படி பண்றீங்களோ அதை பண்ணுங்க, அது நல்லா இருக்கான்னு நான் சொல்றேங்கிறத கரெக்டாக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் இருந்தப்போ என்னன்னா, ஒரு நாயகன் படத்தில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இந்த பாம்பே போனோம்னா அங்கே ஒரு வாப்பா ஒருத்தர் வருவார். அவர் கடலுக்கு போறேன்னு, கடலுக்கு போறோன்னு அந்த இல்லை இன்னைக்கு நான் கடலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி, நான் வந்து வாப்பாவே போவானாங்கிற, நீ ஏன் போறேன் அப்படின்னா, உடனே இல்லை அவருக்கு வயசாயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த தொழில், அது ஒரு கடத்தல் இது, அந்த ஸ்மக்லிங்கை எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கிட்டலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த பாட்டு இந்த நிலா அது வானத்து மேலே அப்படிங்கிற பாட்டு வரும்போது அந்த பாட்டை தான் வந்து ஒரு தாலாட்டு பாட்டா இவர் கேட்டப்ப கம்போஸ் பண்ணியிருக்கார் ராஜா சார். அது ஸ்லோவாக இருக்கும்போது எப்படின்னா, தரானு தானனா தரானு தானனா தரானு தானனு நானே தானானா தானானா